இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிரம்பின் நடவடிக்கைகளால் ஜெனீவாவில் ஏற்பட போகும் சிக்கல். சுவிஸ் இத்தாலிக்கு இடையிலான ரயில் போக்குவரத்து தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் பனிச்சரிவு அபாய எச்சரிக்கை. சூரிச்சில் கணவனை கொன்றுவிட்டு போலீசாரிடம் சரணடைந்த பெண். சுவிஸில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ளவும். வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன், வீட்டுக் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம். விடிஎஸ் ஃபினான்ஸ். தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார், அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர். தொலைபேசி 07020205858. உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட PR அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள். PR அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங், உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் மத நம்பிக்கையற்றவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் மொத்த சனத்தொகையில் மத நம்பிக்கைகள் அற்றவர்களது எண்ணிக்கை பெரும்பான்மையானதாக மாற்றமடைந்துள்ளது. கடந்த 2022 ஆண்டு மற்றும் 2023 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கை 32 வீதத்திலிருந்து 31 வீதமாக குறைவடைந்துள்ளது. சுவிட்சர்லாந்து புள்ளி விவரவியல் திணைக்களம் இது தொடர்பான தகவலை வெளியிட்டது. ஏனைய பிரதான மத வழிபாட்டாளர்களின் எண்ணிக்கையும் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவே கூறப்படுகிறது. மத ரீதியான நம்பிக்கைகள் ஒருபுறம் இருக்க, பொதுவாக ஆண்டொன்றிற்கு 87 வீதமானவர்கள் ஏதாவது ஒரு தேவாலயத்தில் 4 அல்லது 5 முறை ஆராதனைகளில் பங்கேற்பதாக கூறப்படுகிறது. சமூக காரணிகளுக்காக இவ்வாறு அவர்கள் தேவாலயங்களுக்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. உதாரணமாக, திருமண வைபவங்கள், இறுதி சடங்குகள் போன்றவற்றில் பங்கேற்பதற்கென தேவாலயங்களுக்கு செல்வதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சிறுவர்களில் 1/3 பகுதியினர் மத சார்பு இல்லாதவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன அமெரிக்க ஊடகவியலாளரான அலி அபியுனிமாவை சுவிஸ் அரசாங்கம் விடுதலை செய்து நாடு கடத்தியுள்ளது. கடந்த 3 நாட்களாக குறித்த ஊடகவியலாளர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன உரிமைகளுக்காக பிரசாரங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் அபியுனிமாவை சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் கைது செய்து தடுத்து வைத்திருந்தனர். பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுத்தமைக்காகவும், இன அழிப்பினை எதிர்த்தமைக்காகவும், ஊடகவியலாளராக பணிகளை மேற்கொண்டமைக்காகவும் தாம் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். தாம் இழைத்த குற்றங்கள் இவைதான் என அவர் கூறினார். கடந்த சனியன்று சூரிச் நகரில் வைத்து ஊடகவியலாளர் அபியுனிமா கைதானார். நாட்டின் குடிவரவு சட்டங்களை மீறி செயற்பட்டதாக அபியுனிமா மீது குற்றம் சாட்டப்பட்டது. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவினை வெளியிட்டு கூட்டம் ஒன்றில் உரையாற்றவிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். போலீசார் அபியுனிமாவிற்கு நாட்டுக்குள் பிரவேசிக்க தடை விதித்துள்ளதோடு குடிவரவு சட்டங்களை மீறியதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளனர். சுவிஸ் சட்டங்களை மீறியதாக அதிகாரிகள் கூறிய போதிலும் தாம் எவ்வாறான தவறை மேற்கொண்டது என்பதை தெளிவாக கூறவில்லை என அவர் குற்றம் சுமத்தினார். 3 நாட்களாக 24 மணித்தியாலங்களும் தம்மை சிறையில் தடுத்து வைத்திருந்ததாகவும், வெளி உலக தொடர்பினை முழுமையாக துண்டித்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சுவிட்சர்லாந்து போலீசார் தமது குடும்பத்துடன் கூட பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். நாடு கடத்தப்பட்ட போது இஸ்தான்புல்லுக்கு திரும்பும் நேரம் விமான நிலையத்தில் வைத்து அலைபேசி தம்மிடம் வழங்கப்பட்டது என்றார். தம்மை ஒரு பாரதூரமான குற்றவாளி போன்று சிறையில் அடைத்த சுவிஸ் அரசாங்கம் இஸ்ரேலிய ஜனாதிபதி இசாக்கை வரவேற்று உபசரித்ததாக குற்றம் சுமத்தியுள்ளார். டாவோஸில் இடம்பெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் பாலஸ்தீன ஜனாதிபதி பங்கேற்றிருந்தார். அபியுனிமாவின் கைது நடவடிக்கை கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என ஐக்கிய நாடுகள் அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு தீவிர சம்பவம் குறித்த விவரங்களை பாசல் ஸ்டட் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் பகிர்ந்து கொண்டது. திங்கட்கிழமை இரவு ஒரு பெண் சூரிச் நகர் காவல்துறையினரை அழைத்து முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமை பாசல் நகரில் தனது கணவரை கொன்றதாக ஒப்புக்கொண்டார். இது தன்னார்வ வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதிகாலை 4 மணிக்கு பிறகு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் 56 வயது சுவிஸ் ஆண் என்பதை விசாரணைகள் உறுதிப்படுத்தின. வாக்குமூலம் அளித்த 48 வயது ரஷ்ய பெண் கைதானார். என்ன நடந்தது, அத்துடன் குற்றத்திற்கான நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள அதிகாரிகள் இப்போது மேலும் விசாரணை நடத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தில் பேட்டரி மூலம் இயங்கும் மின்சார வாகனங்கள் விற்பனை குறைந்து வருவதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலகளாவிய மின் வாகன சந்தையானது வெளிப்புற காரணிகளை சார்ந்துள்ளது என்பது தற்போது தெளிவாக தெரிகிறது என்று ஆய்வு அமைப்பைச் சேர்ந்தவர்களில் ஒருவரான ஜோன் நியூஹாவுசன் தெரிவித்துள்ளார். வெளிப்புற காரணிகள் என்பவை அரசு வழங்கும் உதவி, மின் வாகனங்களை சார்ஜ் செய்வதற்கான முனையங்களின் தேவை, நுகர்வோர் விருப்பம் மற்றும் மின் வாகனங்களில் பொருத்தப்படும் பேட்டரி தொழில்நுட்பம் முதலான விடயங்களாகும். 2024 ஆண்டில் மின்சார கார்களை விட
பிளக்-இன் ஹைபிரிட்ஸ் என்று அழைக்கப்படும் பேட்டரி மற்றும் பெட்ரோல் அல்லது டீசல் முதலான எரிபொருட்கள் இரண்டின் மூலமாகவும் இயங்கக்கூடியவையான வாகனங்களின் வளர்ச்சி வலுவாக இருந்தது. இந்த பிளக்-இன் ஹைபிரிட்ஸ் என்று அழைக்கப்படும் கார்களின் எண்ணிக்கை 56% அதிகரித்து 6.2 மில்லியனாக இருந்தது. ஹைபிரிட்ஸ் என்று அழைக்கப்படும் கார்கள், அதாவது சார்ஜ் செய்ய பிளக் தேவையில்லாமல் ஒரு கம்பஷன் என்ஜின் மற்றும் மின் மோட்டாரின் மூலம் சார்ஜ் செய்யப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை 18% அதிகரித்து 8.9 மில்லியனாக இருந்தது எனவும் குறித்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். சிவா ஷிப் கார்கோ. நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா? சுவிஸின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம். தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ. ஸ்கை சீசன் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து முழுவதும் பல பகுதிகளில் பனிச்சரிவு அபாயம் குறித்து பனி மற்றும் பனிச்சரிவு ஆராய்ச்சி நிறுவனம் தீவிர எச்சரிக்கையை வெளியிட்டது. இந்த பகுதிகளுக்குள் நுழைய திட்டமிடும் பனிச்சறுக்கு வீரர்கள் மற்றும் வெளிப்புற ஆர்வலர்களுக்கு இந்த எச்சரிக்கை மிகவும் முக்கியமானது. ஆபத்து அளவில் மிக உயர்ந்த நிலை எச்சரிக்கையானது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் வாலைஸ், மத்திய மற்றும் வடக்கு டிசினோ, மத்திய மற்றும் தெற்கு கிராபன்டன் மற்றும் என்காரென் வேலி ஆகியவை அடங்கும். இந்த நிலையில் குறைந்தபட்ச இடையூறுகள் இருந்தால் கூட பனிச்சரிவுகள் மிகவும் சாத்தியமாகும். இதனால் நிலப்பரப்பு எந்த ஒரு செயலுக்கும் குறிப்பாக ஆபத்தானது. இது தவிர முழு வலைஸ் பகுதி, பெர்னிஸ் ஓபர்லாண்ட் மற்றும் கிழக்கு கிராபன்டன் உள்ளிட்ட பரந்த பகுதிகளுக்கு நிலை 3 பனிச்சரிவு எச்சரிக்கை நடைமுறையில் உள்ளது. நிலை 4ஐ விட ஆபத்து சற்று குறைவாக இருந்தாலும் இந்த பகுதிகளில் பனிச்சரிவுகள் கணிசமான அச்சுறுத்தலாகவே உள்ளன. மேலும் கூடுதல் முன்னெச்சரிக்கைகள் அவசியம். பனிச்சறுக்கு வீரர்கள் மற்றும் மலை ஏறுபவர்கள் அனைத்து பாதுகாப்பு வழிகாட்டுதல்களையும் கண்டிப்பாக பின்பற்ற அதிகாரிகள் வலியுறுத்துகிறார்கள். மலைகளுக்கு செல்வதற்கு முன் சமீபத்திய பனிச்சரிவு அறிவிப்புகள் மற்றும் வானிலை புதுப்பிப்புகளை சரிபார்ப்பது மிகவும் முக்கியம். மேலும் கூடுதல் பாதுகாப்பிற்காக குழுக்களாக மாத்திரமே பயணிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதிக ஆபத்துள்ள இந்த காலகட்டத்தில் சாகசத்தை விட பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு அதிகாரிகள் அனைவருக்கும் நினைவூட்டுகிறார்கள். குளிர்கால விளையாட்டு ஆர்வலர்களுக்கு சுவிட்சர்லாந்தின் பனி சரிவுகள் ஒரு விருப்பமான இடமாக இருந்தாலும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் அவற்றை பாதுகாப்பாக அனுபவிப்பதற்கு முக்கியமாகும். சுவிட்சர்லாந்தின் பிரிக் மற்றும் இத்தாலியின் டோமோடோசோல் ஆகியவற்றை இணைக்கும் சிம்ப்ளான் ரயில்வே சுரங்கப்பாதையில் பெரிய பராமரிப்பு பணிகள் அடுத்த பல ஆண்டுகளில் ரயில் சேவைகளில் இடையூறுகளை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 முதல் 2028 வரை ஒவ்வொரு ஆண்டும் 6 மாத கட்டங்களாக பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று SBB திங்களன்று அறிவித்தது. சுவிட்சர்லாந்துக்கும் இத்தாலிக்கும் இடையில் குறைந்தபட்ச அளவிலான ரயில் சேவை இன்னும் இருப்பதை உறுதி செய்வதற்காக அருகிலுள்ள சுரங்கப்பாதைகளில் உள்ள பிற கட்டுமான திட்டங்களிலும் மாற்றங்கள் செய்யப்படும் என்று SBB தெரிவித்துள்ளது. பழுதுபார்க்கும் பணிகளின் முதற்கட்டமானது பிப்ரவரி 3 முதல் ஜூலை 27, 2025 வரை இடம்பெறும். இந்த நேரத்தில் ரயில் அட்டவணைகளில் மாற்றங்கள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிம்ப்ளான் சுரங்கப்பாதை வழியாக சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலிக்கிடையே பயணிக்கும் பயணிகள் இந்த காலகட்டங்களில் சாத்தியமான தாமதங்கள் மற்றும் குறைந்த ரயில் கிடைக்கும் தன்மைக்கு திட்டமிட வேண்டும். பயணிகள் தகவல் அறிந்தவர்களாக இருக்க உதவும் வகையில் SBB வழக்கமான புதுப்பிப்புகள் மற்றும் கால அட்டவணைகளை வழங்கும். இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கியமான இணைப்பாக செயல்படும் ரயில்வே சுரங்கப்பாதையின் நீண்ட கால பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய பராமரிப்பு அவசியம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ளும் திட்டத்தை அறிவித்தார். இந்த முடிவு குறிப்பாக WHO மற்றும் பல ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனங்களை நடத்தும் ஜெனீவா நகரத்திற்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஜெனீவாவானது சர்வதேச அமைப்புகளுக்கான மையமாக உள்ளது. மேலும் இந்த குழுக்களுடனான அமெரிக்க உறவில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அது பிராந்தியத்தை பாதிக்கலாம். சுவிட்சர்லாந்தின் முன்னாள் ஜனாதிபதியும் கூட்டாட்சி கவுன்சில் உறுப்பினருமான மிச்சலின் கால்மேரே கருத்துப்படி ட்ரம்பின் முடிவு உள்ளூர் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதோடு சர்வதேச அமைப்புகளுடன் தொடர்புடைய 33,000 வேலைகளை பாதிக்கும் என்றார். பொது ஒளிபரப்பாளரான RTS-க்கு அளித்த பேட்டியில் கால்மேரே UN மற்றும் WHO-வின் இருப்பு ஜெனீவாவின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு கணிசமாக பங்களிக்கிறது என்று விளக்கினார். அமெரிக்கா அதன் ஈடுபாட்டை குறைத்தால் இந்த அமைப்புகளின் நிதி மற்றும் செயற்பாடுகள் சுருங்கக்கூடும். இது நகரத்தின் பொருளாதாரத்தில் அலைகளை ஏற்படுத்தக்கூடும். இந்த நடவடிக்கை ஜெனீவாவிற்கு மாத்திரமல்ல உலகளாவிய சுகாதார முயற்சிகளுக்கும் கவலைகளை எழுப்புகிறது. ஏனெனில் அமெரிக்கா WHO-வின் முக்கிய நிதி ஆதரவாளராக இருந்து வருகிறது. சாத்தியமான விலகலானது ஜெனீவாவின் பொருளாதார மற்றும் சர்வதேச அமைப்புகளின் செயற்திறன் ஆகிய இரண்டிற்கும் சவால்களுக்கு வழிவகுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.